மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று காலையில் ராசா திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கூடிய ராசா அவர்கள் பேசின 2 ஆடியோ ஃபைலை ட்விட்டரில் வெளியிட்டோம். அந்த குறிப்பிட்ட 2 ஆடியோவுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வச்சு கிரியேட் பண்ணது, போலியாக உருவாக்குனது அப்படின்னு சொல்லி திமுகவுடைய உடன்பிறப்புகள் உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க. அந்த 2மே அப்படி போலியாக உருவாக்கப்பட்டதுன்னா நீ வழக்கு போடு ராஜா, இது நான் சொல்கிறேன், நீ வழக்கு போடுன்னு நான் சொல்கிறேன், இல்லை மான நஷ்ட வழக்கு ஒன்று போடுன்றேன். எனவே 2 ஆடியோவுமே ராசா அவர்கள் பேசினது தான். அந்த குறிப்பிட்ட 2 ஆடியோவில் ராசா அவர்கள் என்ன பேசினார், அதில் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இது மிக முக்கியமான ஒன்று. எனவே முதலாவது அந்த ஆடியோவை கேட்டிருக்கேன், முதலாவது ஆடியோவை, அதுலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணுன்றதை நான் அடுத்து சொல்கிறேன். திமுகவில் இருந்து ஒரு எம்எல்ஏ வந்திருப்பாங்களா, ஒரு எம்பி வந்திருப்பாங்களா, ஒரு கட்சிக்காரங்க வந்திருப்பாங்களா? நான் அரசாணை 2 மாசம் கழிச்சு கனிமொழி உள்ள வருது. அது வரைக்கும் நீலகிரி உட்பட எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? என் மனநல ஜெயிலுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? என் வீட்டுல ஏதாவது எடுத்தீங்களா? கலைஞர் டிவி போச்சு பணம், அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. என் வீட்டுல ஏதாவது சிபிஐ எடுத்தானா? யாரும் என்ன தாக்க வந்தீங்களா? நான் வந்து ஒன்ன சொல்லப்பா. திமுக ரெப்ரசன்ட் யாராவது தலைவர் வந்து துறைமுகம் அனுப்பிச்சு வச்சாரா? ஒரு அமைச்சர் வந்தீங்களா? நீங்க சொந்த பாசத்துல ரயிலே வந்திருப்பீங்க. அண்ணனோட பல்லவன கேளுங்க. நாங்க எல்லாம் வந்தோம் சார். கனிமொழி வந்தது பாடு எல்லாம் படையெடுத்து எல்லா மந்திரி வருது, எனக்கு தெரியாதா? ஆனா அந்த 2 மாசத்துல என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், நான் பஸ்ஸா என்ன இருக்கும். அழகிரி ஒரு நாள் வராரு, ஒன்னும் ரகசியம் இல்ல. அழகிரி வந்து கனிமொழி அரசாணை பிற்பாடு கலைஞர் டிவிக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததெல்லாம் ஸ்டாலின் தானம்ல. நீங்க கனிமொழி ஜெயில இருக்கீங்க, ஸ்டாலின் தான் அப்ரூவ் ஆகிட்டு வெளியே வர. ஏறக்குறைய 2 நிமிடம் ஓடக்கூடிய இந்த ஆடியோல ராசா அவர்கள் முதலாவது சொல்றது என்ன அப்படின்னா, கலைஞர் டிவி இருக்கு இல்லையா, இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் சொல்றேன். இவர் உள்ள போனது 2G வழக்குல. இந்த குறிப்பிட்ட ஆடியோவில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கலைஞர் டிவி தானே காசு போச்சு, என் வீட்டில் இருந்தால் காசு எடுத்தாங்க சிபிஐ அப்படி சொல்லி அழுத்தமாக சொல்றாரு. அவர் அழுத்தமாக அதை தாண்டினால சொல்ல முடியும்னு தானே சொல்றாரு. அதில் கலைஞர் டிவிக்கு போச்சுன்னு சொன்னார் இல்லையா, அந்த இடத்துல இவர் விஷயத்தை உறுதிப்படுத்துறாரு. இதே விடுதலையாகி வெளியே வந்தாலுமே கூட இந்த ஆடியோ சொல்லக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, அவர் உளறி கொட்டியிருக்கிறது என்ன அப்படின்னா, கலைஞர் டிவிக்கு காசு போச்சுன்னா போச்சு. எவ்வளோ போச்சு அப்படின்னா 200 கோடி ரூபா போச்சு. எதுக்கு போச்சு அப்படின்னா, 2G ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா, 2G அலைக்கற்றை அதை ஒதுக்குனதுல. அதை எவ்வளோ ஒதுக்குனாரு, யாருக்கு ஒதுக்குனாரு அப்படின்னா, குறிப்பிட்ட இந்த டிபி ரியாலிட்டி அப்படின்ற நிறுவனத்துக்கு 13 சர்க்கிள் 13 மாநிலங்கள் நினச்சிக்கோங்களேன், அப்போ ஈஸியாக புரிஞ்ச முடியும். 13 மாநிலங்களுக்கு தேவையான ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா, அதை ஒதுக்குனாரு. அதை ஒதுக்குனதுக்கு அவங்க கவர்மெண்ட்டுக்கு சுமார் 1300 கோடி 1400 கோடி கட்டினாங்க. கவர்மெண்ட்டுக்கு கட்டினது போக கலைஞர் டிவி இருக்கு இல்லையா, அதாவது கலைஞர் டிவி அப்போ ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு 200 கோடி ரூபா கொடுத்தாரு. இதுதான் வழக்குடைய மிக முக்கியமான விஷயம். அப்போ அந்த 200 கோடி ரூபாய் 15%லேருந்து 16% கமிஷன் வாங்கினாரு யாரு, ராசா அவர்கள். இதே குற்றச்சாட்டு. அப்போ இந்த குற்றச்சாட்டை அவர் ஏற்றுக்கிறார். முதலாவது. இதில் 2வது குற்றச்சாட்டு தெரியுமா, ஒரே ஒரு நிறுவனம் டிபி ரியாலிட்டின்னு நிறுவனம், ஒரு டெலிகாம் சர்க்கிள், அது 13 இடத்துல வாங்குறதுக்கு 200 கோடி ரூபா கொடுக்குறாங்கன்னா, பிற நிறுவனங்கள்லாம் இதுதான் குற்றச்சாட்டை இன்னும் வலுப்பெற செய்யுது. அது என்ன அப்படின்னா, யூனிடெக்னு ஒரு நிறுவனம் 21 சர்க்கிளை வாங்குது, அதாவது 13 சர்க்கிள். ரிலையன்ஸ், அதுக்கப்புறம் டாடா, இவங்க எல்லா பேருமே 21 சர்க்கிள். லூப் டெலிகாம், அப்புறம் டாடா காம், அதுக்கப்புறம் கடைசியாக எம்டிஎஸ், இவங்க எல்லா பேருமே 21 சர்க்கிள். 13 சர்க்கிள் ஒதுக்குன 13 மாநிலங்களில் நீ நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு 200 கோடினா, இவங்கெல்லாம் 22 21 மாநிலங்கள் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு நீ எவ்வளோ வாங்கியிருப்ப? அப்போ அதுலேருந்து 300-350 கோடி வாங்கியிருப்பியா? அப்போ ஏறக்குறைய திமுகவுக்கு இவர் அமைச்சரானமே இந்த குறிப்பிட்ட 2G ஸ்பெக்ட்ரம்ல மட்டும் இவங்களுக்கு யாரு, கருணாநிதி கும்பலுக்கு வந்தது சுமார் 2000 கோடிக்கு மேலே அந்த காலகட்டத்தில். அப்போ 2000 கோடினா எங்கே இருக்கு? இது அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு, அதை பேசி சமாளிச்சான்னு வச்சுக்கோங்க. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் இவங்க எல்லா பேருக்குமே லஞ்ச பணம் வந்து சேர்ந்துச்சு. அதில் தான் கலைஞர் டிவியே ஆரம்பிக்கப்பட்டது. இதான் குற்றச்சாட்டு. அப்போ இந்த குற்றச்சாட்டு மீண்டும் நிரூபணமாகுது. கரெக்டா? அவரே அதில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. எனவே இதன் அடிப்படையில் வச்சு சிபிஐ மீண்டும் தன் வழக்கை அதை புதுப்பிக்க முடியும். இதில் மீண்டும் அமலாக்கத்துறை உள்ள வரணும். மீண்டும் இவர்கள் கைது செய்யப்பட்டு, இதை யோசிச்சு பாருங்க, பிப்பாக்கெட் அடிக்கிறவன், அடுத்த வீட்டில் புகுந்து திருடுறவன், இவங்க எல்லாமே 2 வருஷம் 3 வருஷம் ஜெயிலில் இருக்கலாம். ஆனால் நாட்டையே கொள்ளையடிச்சு வெளியே சுற்றலாமா? இது என்ன அநியாயமாக இருக்குது? இந்த நாடா இல்லை வேற என்னமா? இவங்க எல்லாருமே போராடி வெளியே வந்துட முடியும்னா அப்புறம் நாட்டில் சட்டத்தின் மீது என்ன நம்பிக்கை இருக்கும்? உச்சநீதிமன்றமே அதை அலோவ் பண்ணுமா? இதெல்லாம் அப்பட்டமாக ஒப்புதல் வாக்குமூலமாகவே இருக்கு. இந்த குறிப்பிட்ட முதலாவது ஆடியோவில் அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா, கனிமொழி உள்ள வர வரைக்கும்
2 மாதங்கள் ஆராசா உள்ள இருக்காரு. இந்த 2 மாதங்கள் ஆராசா உள்ள இருக்கும்போது யாருமே திமுக காரமே பார்க்கல, யார் நிர்வாகி யாருமே. அப்ப ஏன் கலைஞர் அனுப்பி வைக்கல? அப்ப கருணாநிதி ஏன் அனுப்பி வைக்கல அவர் கேட்கிறாரு. ஏன்னா கனிமொழி வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அனுப்பி வச்சாரு, அது வரைக்கும் அனுப்பி வைக்கல. அவ வெளியில வந்ததுக்கு அப்புறம் 2G வழக்குல நான் வழக்காடுறதுக்கும் போராடுறதுக்கும் என்னுடைய திமுக கட்சி உடன் இருந்தது அப்படின்னு ஆராசா ஒரு முறை சொன்னாரு. அப்ப அது பொய் தானே? அப்ப இந்த வாக்குமூலக்கான சொல்றாரா? அப்ப சொல்ல வச்சது கருணாநிதி. இது புரியுதா? அதுல 3வது ஒரு விஷயம் குண்ட தூக்கி போடுறாரு. அது என்ன அப்படின்னா, நான் 2 மாசத்துல பஸ்ட் ஆகி மனசு உடைஞ்சு போய் நான் விஷயத்தை சொல்லியிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்றாரு. அப்ப நிச்சயம் குற்றம் நடந்ததுக்கான எல்லா விஷயமும் வெளியே வர்றதுக்கான சூழல் இருந்திருக்கு. அது புரியுதா? எனவே குற்றம் நடந்திருக்குன்றதுக்கு இவரே வாக்குமூலம் கொடுக்குறாரு. அதற்கடுத்து ஒருபடி மேலே போய் அழகிரி வந்தார். அழகிரி வந்து யாரு? ஸ்டாலின் அவரோட அண்ணன் அழகிரி வந்து என்னை கேட்டார், ஏன்பா கலைஞர் டிவிக்கு காசு ஸ்டாலின் தான் வாங்கி கொடுத்தாராம்ல, நீங்கள் எதுக்குப்பா உள்ளே இருக்கீங்க, நீனும் கனிமொழியும் நீங்கள் அப்ரூவல் ஆகிட்டு வெளியே வந்துட வேண்டியானப்பா, எல்லாம் உண்மையை சொல்லிட்டு வெளியே வந்துட வேண்டியானே அப்படின்னு எம்கே அழகிரி யாரு கருணாநிதி அவரோட மூத்த பையன் சொன்னதா யார் சொல்றா? ராசா சொல்றாரு. நல்ல குடும்பம்னு வச்சுக்கோங்க. அப்ப எம்கே ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்கே ஸ்டாலினுக்கு வழியாக தான் அந்த காசு போயிருக்கு. அப்ப காசு போயிருக்குன்றது உறுதிப்படுத்துறாரு. இதுல இன்னொரு ஆதாரம் என்ன கேளுங்க, அது வெறும் வாக்குமூலம் மட்டும் கிடையாது. அழகிரி வந்து அது எப்படி போச்சுன்னு சொன்னாரு, அதை நான் சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்குன்னு சொல்றாரு கேட்டா. அப்ப 3வது ஆதாரமும் அதுல இருக்கு. அப்ப 3 ஆதாரங்கள், ஒன்று உடஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும், இன்னொன்று ஏன்டா காசு இருந்துச்சு கலைஞர் டிவி தான் போச்சு, 3வது அழகிரி வந்து சொன்னார் நான் போட்டு கொடுத்தா என்ன ஆயிருக்கும். அப்போ 3 விதமான ஆதாரம் அதுக்குள்ளே இருக்கு, இந்த ஆடியோக்குள்ளே. எனவே இந்த வழக்கை மீண்டும் புதுப்பிச்சு ராசா உள்ள கூட்டி போய் விசாரிக்கிற விதமாக விசாரிக்கணும் நான் கேட்டுக்கிறேன். அதோட சேர்த்து முதலமைச்சர் எம்கே ஸ்டாலின் அவர்களும் இதில் விசாரிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான். எனவே அவரையும் விசாரிக்கணும். எனவே இது 1வது ஆடியோ. 2வது ஆடியோ, இது 2வது ஆடியோவை கேளுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். ரைட் பிடிச்சிருக்கு, மனசுல அதாங்க எங்களுக்கு வேற ஒண்ணு வேண்டாம். முட்டாள்தனம் பண்ணி உணர்ச்சிவசப்பட்டு தயவு பண்ணி உனக்கு எடுத்துக்காங்க. ஒன்று இன்னொன்று சொல்றேன், நமக்குள்ள இருக்கட்டும். கலைஞருக்கு பிறகு கட்சி அவர்கிட்ட போகும், ஆனா ஏன் பிடி விட்டு போகாது சார். ப்ளீஸ் போதுமா சார்? காலத்துக்கு வெயிட் பண்ணுங்க. ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ விண்டு சேஞ்ச் ஆகும், விண்டு சேஞ்ச் ஆகும் சார். நான் நினைச்சு பாருங்க, நான் வெளியே வந்து பிற்பாடு கண்டிப்பா கேளுங்க, வெளியே வந்துட்டேன் நான் ஹீரோ. அது என் புக்கு ஒன்று வருது வெளியில, இங்கிலீஷ்லேயும் வருது தமிழ்லையும் வருது. ஹிந்து ராம் படிச்சுட்டு மலைச்சு போயிட்டாரு. என்ன சார் இந்த வெளி வெளுத்துறீங்க? பிச்சை எடுக்கிறேன் எல்லாத்தையும். அதில் பிரணாப் முகர்ஜி, சோனியா காந்தி, மன்மோகன் சிங்க, சிதம்பரத்தை எங்கே பண்ணுறேன் நான். அந்த புக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாம் ஆகும் சார். அது வரைக்கும் நான் அடைக்க வாசிப்பேன். அதுக்கு பிறகு எனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்துவேன் சார். எப்படின்னு கேளுங்க, வட மாவட்டங்களில் வன்னியர்கள் போடு, ஆனால் சிவசங்கர் சொல்லுவான் நான் எப்படி இருப்பாரு சார். சார் எங்கள் ஊரில் எனக்கு ஜாதி கிடையாது, வன்னியர்லாம் என் ஃப்ரெண்டு என் சொந்தக்காரன் மாதிரி சார். இப்போ இந்த ஊருக்கு வந்தேன், கீழே கவுண்டர்கள், எந்த கவுண்டர் ஆச்சும் என்ன இசைன்னு பார்க்குறாங்கன்னா எல்லா கவுண்டர் அட்டென்ஷன் நிற்கிறாங்க. அப்போ ஜாதியை தாண்டி வெளியே வந்துட்டேன்னா அதுக்கு போதுமான காசு இருக்கா, போதுமான மூலம் இருக்கா? கலைஞர் போயிட்டா, கனிமொழி தாக்கு ஸ்டாலின் பஞ்சாயத்து ஆகட்டும், இப்போ அவருக்கு தான் பெரிய பிரெயின் இருக்கா? டெல்லிக்கு போகும்போது அப்படி இங்கிலீஷ் கூட்டிட்டு வர ஒன்று. இன்னொன்று தங்கச்சி நம்ப மாட்டாரு. என்ன தங்கச்சி? கனிமொழி நம்ப உண்மையாது, கனிமொழி ஏற்றுக்க மாட்டாரு சார். சேர்ந்து விடாது, என்ன வெளியே தள்ள முடியாது. புரியுதா? என் கம்யூனிட்டி வெளியே தள்ள முடியாது, என் அறிவு வெளியே தள்ள முடியாது, என்கிட்ட இருக்க வேற செல்வாக்கு தெரிய முடியாது, வேற லாக்டவுன் நாங்கள் வச்சிருக்கேன். புரியுதா? நேரம் எனக்கே இப்போ சரியில்லை. கேளுங்க, இல்ல இவர்கிட்ட பேச முடியாது. இவர் போய் முட்டிக்கிட்டு திரும்பி வர்றாரு பாரு, நினைச்சிட்டு இருக்காரு எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருக்காரு. தலைவருக்கு பிறகுதான் ஒரு செட்பேக் வரும், எல்லா பிராமின் போட்டு அடிப்போம். சரிங்க, எல்லா இந்து எக்ஸ்பிரஸ் எல்லாம் அடிப்போம் அவரை போட்டு. இப்பவே அப்படிதான் அடிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, இவர் நினைக்கிறார் நம்ம எம்ஜிஆர் மாதிரி ஜெயிச்சிடலாம். அப்படி இல்லை, கிரவுண்ட் அப்படி இல்லை. இப்போ வந்து ரைட் அப்பாவே அவரே கைதி மாதிரி இருக்காரு தலைவர். இவர் டேக் அவுட் பண்ணிட்டாரு. இப்போ போய் முட்டி மோதினீங்கன்னா வேற மாதிரி அது போகும். ப்ளீஸ் ஓவர் நைட் கன்வின்ஸ் பண்ணுங்க, எனக்காக கன்வின்ஸ் பண்ணுங்க, வாங்க நம்ம போவோம், மூவ் பண்ண வேண்டிய இடத்துல மூவ் பண்ணுவோம். நான் தான் உங்களுக்கு நான் எவ்வளோ கரெக்டாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு கிரீவன்ஸ் நியாயமானது, டோக்கடிங்கன்னு டோக்கடி. ஆனால் அதுதான் புத்திசாலித்தனம். ஒரு பிராமணனுக்கு நமக்குள்ள வித்தியாசம், நம்ம அறுவாலை தூக்கிறோம், அவன் அறுவாலை தூக்க மாட்டான், முடிச்சிருவாங்க அதே சைலண்டாக முடியும். நான் இப்போ வந்து பார்க்கறது கூட அர்த்தம் இல்லை. பார்த்த உடனே வேற ஏதாவது சொல்லுவாரு, வேண்டாம்
எலெக்ஷன் முடிப்பேன். எலெக்ஷன் முடிச்சு போனா இல்ல நீ இடையில வாங்க, நான் ஸ்பீக்கர் உள்ளே போட்டு நான் என்ன பேசுன்னு காமிக்கிறேன். சரி. இன்னைக்கு நைட் கூட காமிக்கிறேன். சரி, நான் மொழிமறவே இல்லை. ஸ்டாலின் போனை போட்டு இன்னைக்கு என்ன நடந்தது, அங்க நியாயமானது, அவருக்கு பின்னாடி இவ்வளவு குரூப் இருக்கு. ஒண்ணுன்னா சமாதானம் ஆயிட்டாருன்னு வார்த்தை வேண்டாம். சமாதானம் உங்களுக்கு கட்டுப்பட்டு வேலை பார்க்கறாரு ஸ்டாலினுக்கு. முபாரக்கோட சமாதானம் இல்ல. நீங்க சொல்லுங்க, வந்து தனியாள பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆபீஸ்க்கு இந்த 2 வாரம் இந்த 2 வாரத்துக்கு சொல்லிக்கிற போதும் தெரியாமா 10:30 மணிக்கு ஒரு கேம்பெயின் முடியும். சரிண்ணா. இந்த குரூப் திரும்ப வரும். சரி. என்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்கு ஒரு கரெக்ட் விரட்டி விடுவேன். சரிங்க. ஒரு கரெக்ட் விரட்டி விடுவேன். இப்போ இந்த இரண்டாவது ஆடியோல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, முதலாவது இதுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. என்னை கட்சி விட்டு தூக்கிடுவாரா இல்லை இறக்கிடுவாரா, நான் சும்மா விட்டுருவானா, என் கம்யூனிட்டி என்ன தெரியுமா, நான் யார் தெரியுமா, என்னுடைய மூளை என்ன தெரியுமா, அதை விட ஒன்று வச்சிருக்கேன், லாக்கு. அதுதான் இங்கே இருக்க முக்கியமான வார்த்தை. ஒரு லாக் ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்றாரு. அப்போ ராசா அவர்களுக்கு பின்னாடி பெரிய லாக் இருக்குன்னா அது 2G ஸ்பெக்ட்ரம் தான் வச்சுக்கோங்க. அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு லாக் இருக்கா இல்லை என்ன லாக் இருக்குன்னு தெரியல. ஏதாவது லாக்கு வச்சுக்கிட்டு தான் கருணாநிதி குடும்பத்தை நம்ம லாக் பண்ணி அரசியல் பண்ண முடியும் போல. அது அவர் தான் சொல்றாரு. கேட்டா லாக் இருக்குன்றாரு. என்ன லாக் இருக்க முடியும், 2G ஸ்பெக்ட்ரம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு படி மேலே போய் அவர் என்ன சொல்றாரு அந்த ஆடியோவில், இவர் என்ன பெரிய இவரா, யாரு எம்.கே. ஸ்டாலின் பெரிய இவரா, அவரே சொல்றாரு எம்.கே. ஸ்டாலின் பெரிய இவரா, அவர் டெல்லி போய் அப்படியே அங்கே இங்கிலீஷில் பொழந்து கட்டிடுவாரா அப்படின்னு மட்டமாக பேசுறாரு. ஒரு மணி போல போய் இவருக்கு என்ன எம்ஜிஆர் நினைப்பா அப்படின்றாரு. அப்போ எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் மீது இதற்கு முன்பு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆகட்டும், இப்போ ராசாவாகட்டும், ராசாவெல்லாம் திமுக நிர்வாகிகள் என்ன சொல்லுவாங்கன்னா கொண்ட கொள்கைக்காக நிற்கக்கூடியவர் அப்படின்னு. அப்போ இவங்க பேசும்போது தெரியுது எம்.கே. ஸ்டாலின் மேலே இவங்களுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு. அதான் நான் சொல்கிறேன், 2ஆம் கட்ட தலைவர்களில் ஒருத்தருக்கு கூட எம்.கே. ஸ்டாலினுடைய திறமை இருக்கு இல்லையா, அது நல்லாவே தெரியுது. அந்த ஆள் எந்த திறமையும் இல்லாத ஆள், அந்த ஆள் பொம்மை இருக்காரு. அப்போ இவ்வளோ நாள் எல்லா படம் இவரு குற்றச்சாட்டுல எம்.கே. ஸ்டாலின் பொம்மை மாதிரி தான் இருக்காரு, அவருடைய மருமகனும் மகனும் சேர்ந்து ஆடுறாங்கன்னு. அது உண்மையாக இருக்கு. இப்படி ஒருத்தர் முதலமைச்சராக உட்கார வச்சு வச்சுக்கோங்க, எந்த ஒரு அரசனுக்கு தனித்திறமையாக அவனுக்கிட்ட திறமை இல்லையோ, அவனை ஆட்சியை நடத்துகிற அளவுக்கு அவனோட திறமை இல்லையோ, அவனால் எப்படி ஆட்சி ஆகும் அப்படின்னா, அதற்கு கீழே இருக்கக்கூடிய அவங்களுடைய அடிப்பொடிகள் இருக்குல்ல, இங்கே வந்து மருமகனும் மகன் இருக்கால, அவங்களுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆடிட்டு இருக்கானுங்க. இதில் வந்து நீ கவனிச்சிங்கன்னா இதில் அமைச்சர்கள்லாம் ஆடுறதை விட இங்கே உதயநிதியோட நண்பர்கள், அதுக்கப்புறம் இங்கிட்டு சபரீஷோடைய நண்பர்கள், இவங்க தான் இந்த ஆட்சி ஒட்டுமொத்தமாக ஆடுறானுங்க. அதை ஆட விட்டுட்டு எம்.கே. ஸ்டாலின் உட்காந்துருக்காரு. ஏன்னா தனக்கு திறமையே இல்லையே. அந்த திறமையே இல்லாதவன் ஒருத்தர் கூட மதிக்க மாட்டான். மக்களை விட்டுரு, கட்சிக்காரன் அது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய எவனுமே மதிக்கிறதே இல்லை. இது புரியுதா? 3வது குடும்பத்துக்குள்ளேயே எம்.கே. அழகிரி இவரை போட்டு கொடுத்தாரா, கனிமொழி வளர்றதை நிச்சயமாக எம்.கே. ஸ்டாலின் அனுமதிக்க மாட்டார். அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் நமக்கு தெரியும். அப்போ வெளியில் சிரித்து பேசி காமிச்சா கூட இதெல்லாம் குடும்பமா எல்லாமே கருணாநிதியாக வளர்த்து வச்சிருக்காங்க. இதில் கருணாநிதி இருந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக எம்.கே. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறதுக்கோ கட்சியோட தலைமை ஆகிறதுக்கோ அவர் அனுமதிச்சிருக்க மாட்டார். எந்த இடத்துல அப்படின்னா இவர் தான் டேக் ஓவர் பண்ணிட்டாரு. கருணாநிதி அவர் முடியாம போறாரு, எனவே இவர் அதை எடுத்துக்கிறாரு அப்படின்னா யார் சொல்றா, ராசா அவர் எடுத்துக்கிட்டாலும் எனக்கெல்லாம் பவர் போகாது, அவர் ரொம்ப நாளாக இருக்க முடியாது, அவர் முட்டிட்டு வருவார், அவருக்கு அவ்வளோ திறமையெல்லாம் கிடையாது அப்படின்ற போட்டு உடைக்கிறாப்புல. எனவே 2வது ஆடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க எம்.கே. ஸ்டாலின் யாரு, அந்த கட்சிக்காரங்க என்னவா மதிக்கிறாங்க, வெளியில என்னவா வேணா இட்டு போகுது, அப்போ இவருக்கு என்ன மரியாதை அங்கே இருக்கு. அப்போ இவங்க எல்லாம் எதனால சலாம் போடுறாங்க, கருணாநிதி குடும்பத்தை அண்டி பொழைச்சா நமக்கு கொஞ்சம் பிழைப்பு நடத்த முடியும், அதாவது காசு சம்பாதிக்க முடியும். எனவே இந்த கட்சியில் அந்த குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். இவருக்கே இந்த மரியாதைனா உதயநிதிக்கு என்ன மரியாதை இருக்கும்? அப்போ இந்த கட்சி முழுக்க முழுக்க எப்படி ஆயிரும் அப்படின்னா, மேலே இருக்கிறவங்களுக்கு திறமை இல்லாதனால கீழே இருக்க எல்லா பற்றி அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மொத்த கட்சியுமே எந்தவித நல்லதுமே தமிழகத்துக்கு பண்ணாது. ஏன்னா திறமையானவே மேலே இல்லையே. கருணாநிதியாவது கீழே இருந்து வந்தவர், அவருக்கு ஒரு திறமை இருந்தது, மேலே படிப்படியாக மேலே இப்படி வந்தோம்னு, அதனால எப்படி கையாளணும், இந்த ஆளுக்கு அதுவும் கிடையாது, கொள்ளையடிச்சா போதும் அப்படி வாழ்ந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. எனவே இவங்களுக்கு எந்த மரியாதையும் மக்கள்கிட்ட வேணாம், அந்த கட்சியில் கூட 2ஆம் கட்ட தலைவர்களுக்கே கிடையாது. இது அப்பட்டமாக 2வது ஆடியோவில் நமக்கு பட்டவர்த்தனமாக தெரியுது. எனவே பதிவோட முடிவாக 2 விஷயங்களை உறுதிப்படுத்துது இந்த 2 ஆடியோ. ஒன்று, அந்த 2G ஸ்பெக்ட்ரம் விஷயத்தில் கலைஞர் டிவிக்கு 200 கோடி வந்த வழி, அதில் அழகிரி பேசுனது, எம்.கே. ஸ்டாலினை மாட்டி விட சொன்னது, கனிமொழி உள்ளே வந்ததுக்கப்புறம் நிர்வாகிகள் வந்தது, அதற்கு முன்பு நான் பஸ் ஸ்டாய் உடைச்சிருந்தா என்ன ஆகுதுன்னு சொல்கிறது, அதற்கு முன்பு என் வீட்டிலே கைப்பற்றினாங்க, கலைஞர் டிவியில் தான் கைப்பற்றினாங்க அப்படின்னு சொன்னது, இது எல்லாமே வாக்குமூலம் தான். எனவே அது உறுதிப்படுத்தப்படுது. 2வது, எம்.கே. ஸ்டாலின் எந்த திறமையும் இல்லைன்றதை முதலாவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார். இப்போ ராசா, அதாவது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் படித்து மரியாதை இருக்கக்கூடிய நபர்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அந்த ஆள் பொழந்து விட்டார். அதுக்கப்புறம் அதில் கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னா ராசா,
அவர் இப்போ பொழந்து விட்டார். வேற யாருக்கு மரியாதை கிடையாது வச்சுக்கவே. இந்த ரெண்டு முக்கியமான அறிவு ஜீவிகளுமே என்ன சொல்றாங்க, எம்.கே. ஸ்டாலின் குடும்பத்துக்கே எந்தவித திறமையும் கிடையாதுட்டாங்க. இப்போ ராசாவை எப்படி அவருடைய ஆடியோ வெளியானதுமே இவருக்கு பதவியெல்லாம் பிடிக்கிட்டு ஒரு பவர்லெஸ்ஸாக மொத்தமாக டம்மி ஆக்குனாங்களோ அதே மாதிரி ராசாவை ஆக்குவாங்களா? ஆக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த ஆடியோ சொல்கிறார். எப்படி, நான் ஒரு லாக்கு வச்சுருக்கேன், அப்போ அந்த லாக்கை வச்சு தான் இவர் இனிமேல் பிழைக்கணும், இல்லாட்டி அவரை பவர் இல்லாமல் ஆக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு பவர் இல்லாமல் ஆக்குறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவங்க 10 லாக்கு வச்சுருப்பாங்களே. எனவே இந்த கட்சி கட்சியே அல்ல. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, கருணாநிதியோட பேர் இருக்குல்ல, இந்த பேர் தமிழ்நாடு இருக்க வரைக்கும் இருக்கும் அப்படின்னு எம்.கே. ஸ்டாலின் பேசி தெரிவார். கருணாநிதியோட பேர் இருக்கும் எப்போ வரைக்கும் அப்படின்னா, எப்போ வரைக்கும் ஊழல்னு ஒன்று இருக்கோ அது வரைக்கும் கருணாநிதி பேரை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா ஊழலின் தந்தை தான் கருணாநிதி.